தூக்கி எறியப்பட்ட கோட்டா கோகம கூடாரங்கள். டாலர் மற்றும் ரூபாவின் இன்றைய பெறுமதி. ரணிலின் திடீர் முடிவு, சீர்குலைக்கப்பட்ட முன்மொழிவு. சசி வீரவன்சவிற்கு பிணை. அரசியல் அமைப்பு திருத்தத்தை எதிர்க்கும் சரத் வீரசேகர. நாடெங்கும் இன்று முதல் எரிவாயு கொள்கலன் விநியோகம். மக்கள் புரட்சி வெடிக்கும், சுமந்திரன் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இன்று அதிகாலை முதல் கொழும்பின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் காலிமுகத்திடல் பகுதியில் பலத்த காற்றின் காரணமாக கோட்டா கோகம பகுதியில் போராட்டக்காரர்களின் கூடாரங்கள் தூக்கி எறியப்பட்டு சேதமடைந்துள்ளன. இருப்பினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சீரற்ற காலநிலையை பொருட்படுத்தாமல் தமது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அதே நேரம் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தொடர்ந்து அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி காலிமுகத்திடல் பகுதியில் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோட்டா கோகம மாதிரி கிராமம் உருவாக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 53வது நாளை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் மாற்றமில்லை. இதன்படி டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 365 ரூபாய் 74 பதிவாகியுள்ளது. அத்துடன் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 355 ரூபாய் 77 பதிவாகியுள்ளது. இதேவேளை மற்ற வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியில் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 394 ரூபாய் 6 பதிவாகியுள்ளது. அத்துடன் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 383 ரூபாய் 20 பதிவாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் பிரித்தானிய பவுண்ட்ஸ் ஒன்றின் விற்பனை பெறுமதி 462 ரூபாய் 41 பதிவாகியுள்ளது. அதே சமயம் பிரித்தானிய பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 446 ரூபாய் 88 பதிவாகியுள்ளது. காலிமுகத்திடல் போராட்டம் பொதுவான இலக்கு நோக்கி முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலையில் அரசியல் பேதமின்றைய நிலைமை இல்லாது போயுள்ளன என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த அரசியல் தரப்புகள் அதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. இது துரதிர்ஷ்டமான நிலைமையாகும். ஆகவே அவர்கள் தங்களின் இலக்கை அடைவதற்கு மீண்டும் பேதங்களின்றி ஒன்றிணைவதே ஒரே தெரிவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதில்லை என்ற எமது கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு மாறாக செயற்படும் அனைவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதோடு தேசிய நிறைவேற்று சபை ஒன்றினூடாக பிரதமர் அமைச்சரவையை நியமித்து இடைக்கால ஆட்சியை முன்னெடுத்துச் செல்வது எமது முன்மொழிவாக இருந்தது. அதற்கான உரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டன. அவ்விதமான நிலைமையில் தான் ரணில் விக்ரமசிங்கே திடீரென பதவியை பெற்றுக்கொண்டு அனைத்தையும் சீர்குலைத்து விட்டார். அதன் பின்னர் நாட்டின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாம் அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்து ஆதரவளிப்பதாக தீர்மானித்தோம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு பங்காளிகளாக இருந்தவர்களே அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக கட்சி நிச்சயமாக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. அடுத்த மத்திய குழு கூட்டத்தில் அது பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மீது நடவடிக்கைகளை எடுப்பதால் எவ்விதமான பிளவுகளும் ஏற்படாது. கட்சி மேலும் பலவடையும். ஜனாதிபதி கோட்டாபயவுக்கும் எமது தலைமைக்கும் இடையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அதன் அடிப்படையில் 11 கட்சிகள் ஒன்றிணைந்து சர்வ கட்சி அரசாங்கத்துக்கான வரைவை தயாரித்து முன்மொழிந்தோம். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி, ஜேவிபி கூட்டமைப்பு உள்ளிட்ட தரப்புகளுடனும் கலந்துரையாடி இணக்கப்பாடுகளை எட்டுவதற்கு முயற்சித்திருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக சஜித் பிரேமதாச முடிவினை அறிவிக்கும் விடயத்தில் ஏற்படுத்திய தாமதத்தால் நிலைமைகள் தலைகீழாக மாறிவிட்டது. ரணில் விக்ரமசிங்கே பதவியில் அமர்ந்து விட்டார். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் முதல் நபராக காணப்படுபவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே. 681 பில்லியன் ரூபாய் நாட்டுக்கு இழப்பு ஏற்படுவதற்கு அவர் வரிகள் தொடர்பில் எடுத்த தீர்மானம் காரணமாகிறது. அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான உர விவகாரம் உள்ளது. ஆகவேதான் பொதுமக்கள் கோட்டா கோகோம் என்று வலியுறுத்துகின்றனர். எனவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிலைமைகளை உணர்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டு மோசடி வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டதும் அவருடைய வழக்கறிஞர்கள் மேன்முறையீடு செய்து பிணை மனுவை தாக்கல் செய்தனர். பிணை மனு பரிசீலனை நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிணை மனு இன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதன்போது கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றம் சசி வீரவன்சவுக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டது. அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டத்தை தான் எதிர்க்கப் போவதாக ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் நேற்று மாலை நடத்திய கலந்தாலோசனையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த காலங்களில் நிறைவேற்றிக் கொள்ளப்பட்ட 19வது திருத்த சட்டத்திற்கும் நான் ஆதரவு வழங்கவில்லை. தற்போதைய 21வது திருத்த சட்டத்தையும் ஆதரிக்கப் போவதில்லை. நாடு முழுவதும் உள்ள மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒருவரின் அதிகாரங்களை குறைக்கும் எந்தவொரு செயற்பாட்டையும் நான் ஆதரிக்க மாட்டேன் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். நாடளாவிய ரீதியில் எரிவாயு விநியோக நடவடிக்கை இன்று பிற்பகல் முதல் முன்னெடுக்கப்பட்டதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்தது. 12.5 கிலோகிராம் 5 கிலோகிராம் மற்றும் 2.3 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன்கள் சந்தையில் விநியோகிக்கப்பட உள்ளதாக குறித்த நிறுவனம் தெரிவித்தது. அத்துடன் 3950 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்றும் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தது. இதன்படி தர பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டு குறித்த எரிபொருள் தரையிறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்தது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் இன்று முதல் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நாளாந்தம் 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு விநியோகிக்கப்பட உள்ள எரிவாயு சிலிண்டர்களில் 60% கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக லிட்டோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே வார இறுதியில் 2500 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய மற்றொரு கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முறையான மாற்றங்களை நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளாவிட்டால் வெளியில் இருந்து மாற்றங்கள் உருவாகும். அது நாட்டில் இரத்த வெள்ளத்தை உருவாக்கி பாரிய மக்கள் புரட்சியை நோக்கி பயணிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் பிரதமர் ரணிலை எதிர்க்கவில்லை, மாறாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய எமது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாது போராடி கொண்டிருக்கிறோம். நாம் அன்றும் இன்றும் ஜனநாயகத்தின் பக்கமே நிற்கின்றோம். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலகட்டத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடினோம். அப்போது ரணில் ஜனநாயகத்தின் பக்கம் நின்றார். இப்போதும் அதே ஜனநாயகத்தை காப்பாற்றவே போராடுகிறோம். ஆனால் இப்போது ரணில் ஜனநாயகத்திற்கு எதிரான பக்கம் நிற்கிறார். ஆனால் நாம் அன்றும் இன்றும் ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். 21ஆம் திருத்த விடயத்தில் இக்கட்டான நிலையில் நாம் உள்ளோம். 21ஆம் திருத்தத்தை கொண்டு வந்து அதில் நிறைவேற்ற அதிகாரத்தை எவ்வளவுதான் குறைத்தாலும் அதனை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதில் முன்னெடுக்கும் நல்ல விடயங்களை நாம் ஆதரிக்க வேண்டும். ஆனால் ஒட்டு மொத்தமாக இது கண் துடைப்பு நாடகம். இதனையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். 19ஆம் திருத்தத்தில் இருந்த சில ஆரோக்கியமான விடயங்கள் கூட 21ஆம் திருத்தத்தில் இல்லை. இது மக்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடு. அதேபோல் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வடக்கு கிழக்கு மக்கள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளார்கள். ஆனால் முதலில் ஒட்டுமொத்த நாட்டினதும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் மாத்திரமே நம்மால் வடக்கு கிழக்கின் பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். முழு நாடுமே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அரசு தலைவருடனோ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனோ பேசி அதில் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நம்ப முடியாது. ஆகவே முதலில் முழு நாட்டின் பொருளாதார பிரச்சனைக்குமான தீர்வு குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் எம். சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூக்கி எறியப்பட்ட கோட்டா கோகம கூடாரங்கள். டாலர் மற்றும் ரூபாவின் இன்றைய பெறுமதி. ரணிலின் திடீர் முடிவு, சீர்குலைக்கப்பட்ட முன்மொழிவு. சசி வீரவன்சவிற்கு பிணை. அரசியல் அமைப்பு திருத்தத்தை எதிர்க்கும் சரத் வீரசேகர. நாடெங்கும் இன்று முதல் எரிவாயு கொள்கலன் விநியோகம். மக்கள் புரட்சி வெடிக்கும், சுமந்திரன் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை.